படிக்காத பக்கங்கள் 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. செல்வம் மாதப்பன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. யாசியா ஆனந்த், பிரிஜின் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோயின் யாசியா ஆனந்த் ஒரு நடிகையா இருப்பாங்க. இவங்களுடைய தங்கச்சி தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தற்கொலை இல்லை, இவங்க மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது யாசியா ஆனந்துக்கு தெரிய வரும். உடனே இவங்க நேரடியாக சம்பவத்தில் இறங்குவாங்க. தன்னுடைய தங்கச்சியை கொண்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேட ஆரம்பிப்பாங்க. இந்த கொலையில பல திடுக்கிடும் சம்பவங்கள ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். குறிப்பா பெண்களை ஏமாத்தி அப்படின்ட்டு பண்ற அந்த நெட்வொர்க் இந்த சம்பவத்துல இருப்பாங்க. இப்ப இதை எப்படி யாசியானு தட்டி கேட்கறாங்க, இவங்களை எப்படி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலாறு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே யாசியா ஆனந்த் அவங்களுடைய ஆக்டிங் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்துடைய மியூசிக் நல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும், நாட்டையே பயங்கரமாக கதிராக வச்சது. ஏன்னா குறிப்பாக பெண்களை அந்த மாதிரி விஷயத்துல பயங்கரமாக ஒரு கும்பல் வந்து சீர்லிச்சது. இதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பெண்கள் இது மாதிரியான நம்பி அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அவங்க இதை வந்து பொங்கி இருந்தால் எப்படி தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற மெசேஜை இந்த படத்தை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோடைய நெகட்டிவ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான் ஏனோ தான் இருக்குது. முக்கியமாக யாசியா ஆனந்த் அவங்களுடைய கேரக்டர் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பிரஜின் அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மற்றவங்களுடைய கேரக்டர் எல்லாமே ஒரு மாதிரி என்னடா இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இருக்குது. படம் செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் கிரைமை இன்னும் கொஞ்சம் திகிலாக காமிச்சிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் ரைடில் கடைசி வரைக்கும் மெயின் பண்ணவே இல்லை. அப்படியே ஏனுதானதான் இருக்குது. படம் பார்க்கறதுக்கு என்னடா இது, படம் வந்து அவங்க சொல்ல வந்த கருத்துக்கள் சூப்பர், ஆனால் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் போட்டு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி கிளைமாக்ஸ் வரைக்குமே படம் ஏனோதான தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் நம்ம யாசியா ஆனந்த் அவங்க வந்து பேட்டி எடுப்பாங்க. அந்த சீன்ஸ்ல என்னையா இது என்னையா பண்ணி வச்சிருக்கிறீங்க, எப்பயா கதைக்குள்ள போவீங்க அப்படிங்கிறத இருக்குது. ஏன்னா அந்த சீன்ஸ் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டாங்க, கொஞ்சம் கிரென்ச்சா இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இதை படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் ஓரளவுக்கு அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல படம் சூப்பராக சுமாராக இருக்கா. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு